ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தலைப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா பகுபதம் வகைகள் இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பகுபதம் வகைகள் அப்படிங்கிற இந்த இலக்கண டாப்பிக்லேருந்து கொஷின் வந்து எப்படி கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தெளிவாக வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பகுபதம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பகுபதம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், எப்போவுமே வந்து ஒரு வார்த்தையை வந்து பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா மீனிங் தெரிஞ்சிடும். அப்போது பகுபதத்தை பகு கூட்டல் பதம் அப்படின்னு பிரிப்போம். சரி, அப்போ பகு அப்படின்னா என்னது? பகு அப்படின்னா வந்து பகுப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ பகுப்பதுன்னா என்னது? பிரிப்பது. ஸோ பகுத்தல்னா பிரித்தல் அப்படின்னு பொருளே தெரிஞ்சாச்சா? பதம் அப்படின்னா என்னது? பதம்னா சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போது பகுபதம்னா என்னது? பகுனா பிரிக்கிறது, பதம்னா சொல், அப்புறம் அந்த சொல்லை வந்து பிரிப்பது. ஸோ அப்போ தான் பகுபதம். ஓகேங்களா? ஒரு சொல்லை வந்து சிறு சிறு உறுப்புகளாக பிரிப்பது பகுபதம். சரி, பிரித்தா மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. பிரிச்சிங்கன்னா அது வந்து மீனிங் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு 4 எழுத்தை வந்து சேர்த்திட்டு அதை வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அந்த சொல்லை வந்து நீங்கள் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்க முடிச்சதுன்னா அது பகுபதம். அப்படி பிரித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளை வந்து கொடுக்க வேண்டும். ஸோ அதுக்கு மீனிங் வந்து இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பகுபதம். சொல் அப்படின்னாலும் சரி, இல்லை மொழி, கிளவி, பதம் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வந்து சொல் தான். ஓகேங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஒரு சொல்லை வந்து சிறு சிறு உறுப்புகளாக பிரிப்பது பகுபதம் சொல்லியாச்சு. அடுத்தது அதுக்கு எடுத்துக்காட்ட வேணும் இல்லையா? இப்போது பகுனா என்னது? பிரிக்கிறதுன்னு நான் சொன்னேன். இப்போ இங்கே வந்து பிரித்து வச்சுருக்கோம். எதை பிரித்து வச்சுருக்கோம்? பதத்தை பிரித்து வச்சுருக்கோம். பதம்னா என்னது? வேலன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதம். ஸோ இப்போ வேலனுங்க அப்படின்னு இந்த ஒரு சொல், தமிழ் சொல். அப்போது இந்த சொல்லை வந்து இப்போ நம்ம சிறு சிறு பகுதிகளாக பிரித்து வச்சுருக்கோம். வேலனை எப்படி பிரிச்சுருக்கோம்? வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சுருக்கோம். படித்தான் இது எப்படி பிரிச்சிருக்கோம்? படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இப்போது இதில் வேல் படி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனிங் வந்து இருக்குது. ஓகேங்களா? அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி சிறு சிறு உறுப்புகளாக ஒரு சொல்லை பிரித்தாச்சு. பிரித்ததுக்கப்புறமா அதை பார்க்கும் பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா வேல் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம், படி அப்படிங்கிறது ஒரு படிக்கக்கூடிய ஒரு வினை. ஸோ அப்போ மீனிங் வந்து இருக்குது. அதனால் இது பகுபதத்துக்கான சரியான எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி நிறைய சொற்களை வந்து நீங்கள் தேர்வெடுத்து நீங்கள் இப்போ வந்து பிரித்து பார்க்கணும். ஸோ ஓகேங்களா? அடுத்தது பகுபதத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. என்ன அப்படின்னா பெயர் பகுபதம், வினை பகுபதம். அப்போ பகுபதம்னா நான் என்னென்னு சொல்லிட்டேன். அப்போது பெயர் பகுபதம்னா என்னது? ஒரு பெயரை வந்து நீங்கள் சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது அந்த பகுபதமாக அமையக்கூடிய சொல் வந்து எப்படி இருக்கணுமாம்மா? ஒரு பெயராக இருக்கணும். அப்படின்னா அது பெயர் சொல் பகுபதம். அப்போ வினையாக இருந்துச்சு அப்படின்னா என்னது? பகுபதமாக ஒரு சொல்லை பிரிச்சிட்டிங்க. அதில் பகுபதமாக இருக்கக்கூடிய அந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினையை சொல்லக்கூடிய ஒரு வினை சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது வினை பகுபதம். இப்போது இது பெயர் பகுபதம்னா என்ன, வினை பகுபதம்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பெயர் பகுபதத்துலேயும் வகைகள் இருக்குதா அப்படின்னா கட்டாயமாக இருக்குது. அது எத்தனை வகைகள்னால் 6 வகை இருக்குது. ஸோ அப்போது பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாலும் 6 வகை அப்படின்னு இருக்கு. அந்த 6 வகை என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போது பொருள் பெயர் பகுபதம், இடப்பெயர் பகுபதம், காலப்பெயர் பகுபதம், சினை பெயர் பகுபதம், பண்பு பெயர் பகுபதம், தொழில் பெயர் பகுபதம். ஸோ இந்த 6 தான். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படிங்கிற இந்த 6 டைப்பு தான் பெயர் பகுபதத்தில் வரக்கூடிய வகைகள். இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது பொருள் பெயர் பகுபதம் அப்படின்னா ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லை வந்து நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா என்னது? பகுக்கிறீங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் புரியறதுக்காக பிரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பகுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அந்த பகுபதங்கிறது மறக்காது. ஸோ அப்போது அப்படி ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த பகுபதமாக இருக்கக்கூடிய மீனிங் தரக்கூடிய அந்த சொல் இருக்கு இல்லையா? அந்த சொல் வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பொருள் சொல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பொருள் பெயர் பகுபதம். ஸோ அந்த பொருளினுடைய பெயர் வந்து ஒரு பொருளினுடைய தன்மையை வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும், அர்த்தம் கொண்டதாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ பொன்னன் அப்படின்னு இருக்குது. இதை நார்மலாக பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்? இது ஏதோ ஒரு பெயர் மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் பகுக்கணும். இப்போ பகுக்கும்போது என்ன ஆகும்? பொன் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போமா? பிரிக்கும் பொழுது இங்கே பொன் அப்படிங்கிறது என்னங்க? பொண்ணுன்னு என்னது? கோல்டு. ஸோ நம்ம போடக்கூடிய அந்த அணிகலன்கள் தங்கம். அப்போது அந்த தங்கம் அப்படிங்கிறது என்னது? அது வந்து ஒரு பொருள். அப்போ ஒரு பொருளினுடைய பெயரை வந்து பகுக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே கிடச்சிருக்கு. அதனால் இது பொருள் பெயர் பகுபதம்.
அதே மாதிரி இடப்பெயர் பகுபதம் அப்படின்னா ஒரு சொல்லை வந்து பிரிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்தினுடைய பெயரை வந்து குறிக்கிற மாதிரி அந்த சொல் வந்து இருக்கணும். அதுக்கு தான் நாடன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம நாடு கூட்டல் அன் அப்படின்னு பிரிப்போம். ஸோ நாடு அப்படிங்கிறது எனது ஒரு இடத்தினுடைய பெயரை வந்து குறிக்கக்கூடிய சொல். அதனால் இது இடப்பெயர் பகுபதம். இடத்தினுடைய பெயரை பகுக்கும் பொழுது கொடுப்பதால் இது வந்து இடப்பெயர் பகுபதம். அதே மாதிரி காலப்பெயர் பகுபதம் அப்படின்னா சித்திரையான் அப்படிங்கிறது எனது ஒரு பெயர் மாதிரி தான் இருக்கும் நார்மலாக பார்க்கும் பொழுது. அப்போ அதை சித்திரை கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கும் பொழுது அந்த பகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சித்திரை அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் மாதமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு காலத்தை குறிக்கின்றது. அப்போது சித்திரை அப்படிங்கிறது ஒரு காலத்தினுடைய பெயரை குறிக்கிறனால இது காலப்பெயர் பகுபதம். சினை பெயர் பகுபதம் அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிறது நார்மலாக பார்க்கும்பொழுது ஒரு பெயர் சொல் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பகுக்கும் பொழுது கண் கூட்டல் அன் அப்படின்னு பிரிப்பீங்க. ஸோ கண் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய கண் தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த பிரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பகுபத சொல்லில் வரக்கூடிய சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினையினுடைய பெயரை வந்து குறிக்குது. ஸோ கண் அப்படிங்கிற ஒரு சினையினுடைய பெயரை குறிப்பதனால இது சினை பெயர் பகுபதம். பண்பு பெயர் பகுபதம் அப்படின்னா இனியன் அப்படிங்கிறது என்னது ஒரு பெயர் சொல் மாதிரி இருக்கும். அதுவே நம்ம பகுக்கும் பொழுது இனிமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இனிமை அப்படின்னா எனது இனிமையானவன். ஸோ அதனால் அவனுக்கு இனியன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இனிமையானவன் ஓகேங்க நல்லவன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு பண்பை குறிக்கிறது. ஸோ அவருடைய பண்பை வந்து குறிக்கிறனால இது பண்பு பெயர் பகுபதம். அந்த சொல்லை வந்து பகுக்கும் பொழுது அந்த பகுபதமாக அமைந்த இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்பு பெயரை குறிப்பதனால் இது பண்பு பெயர் பகுபதம். தொழில் பெயர் பகுபதம் அப்படின்னா இப்போ உழவன் அப்படிங்கிறது உழவு தொழில் செய்யக்கூடிய அவரை நம்ம உழவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதை உழவு கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கும் பொழுது இங்கே பெயர் சொல்லாக இருந்தது. இங்கே உழவு கூட்டல் அன்னு பிரிக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலை வந்து குறிக்கின்றது, உழவு தொழிலை குறிக்கின்றது. ஸோ அப்போது இந்த ஒரு சொல்லை வந்து நம்ம பகுக்கும் பொழுது அந்த பகுபதமாக அமைந்த அந்த சொல்லானது உழவு என்ற அந்த தொழிலை வந்து தொழிலினுடைய பெயரை குறிப்பதனால் இது தொழில் பெயர் பகுபதம். ஸோ இப்போது பெயர் பகுபதத்தில் 6 வகைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸு வார்த்தைகள் எடுத்து நீங்கள் பிரித்து பார்க்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெயர் பகுபதத்தில் தான் 6 வகைகள் இருக்குது. அப்போ வினை பகுபதத்தில் இப்படி வகைகள் இருக்கான்னா இல்லை. ஸோ இதுவே ஒரு கேள்வியை கூட கேட்கலாம். ஸோ வகைகள் அதாவது பகுபத வகைகள் இல்லாத ஒரு பதம் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வினை பகுபதம். ஓகேங்களா. ஸோ அப்போ வினைச்சொல்ல வகைகள் இல்லை. ஆனால் வினைச்சொல் அது வினை பகுபதம்னு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வினையை சொல்லக்கூடிய சொல் தான் வினைச்சொல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வினை வந்து அங்கே வந்து பொருளை கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு தான் நான் உண்கின்றான் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ உண்கின்றான் எப்படி பிரிப்போம்? உண் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போம். அதில் உண் அப்படிங்கிறது என்னது? நம்ம உண்ணக்கூடிய அந்த ஒரு வினை. அதனால் அது வினைச்சொல். ஸோ அப்போ பகுபதமாக அமைந்த சொல்லில் இந்த பகுத்து வைத்திருக்கும் ஒரு சொல்ல அதில் பகுபதமாக இருக்கக்கூடிய இந்த உண் அப்படிங்கிற இந்த வினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினை சொல்லை குறிக்கின்றனால இது பார்த்திங்கன்னா வினை பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் தெளிவாக நம்ம புரிஞ்சு படிக்கணும். ஸோ இலக்கணம் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ண முடியவே முடியாது, மனப்பாடம் பண்ணவும் கூடாது. ஏன்னா இனி வரப்போகிற எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து வேணால் கேட்பாங்க. சிலபஸில் இதுதான் டாபிக், இதுலேருந்து நாங்கள் கேட்போம்னு கொடுத்துட்டாங்களே தவிர இப்படி தான் கேட்போம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சு படித்தாதான் எப்படி வந்து கொஷின் வந்து மாற்றி கேட்டாலும் கான்செப்ட் வச்சு நீங்கள் ஆன்சர் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த இலக்கணம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். இல்லைங்க இன்னும் மேற்கொண்டு எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் டவுட்ஸ் வந்து எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். சில்லி டவுட்ஸ் இதெல்லாம் போய் நம்ம எப்படி கேட்குறது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு தமிழ் முக்கியமான இலக்கண டாபிக் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. அதில் கேட்பாங்களா இதில் கேட்பாங்களா எப்படி கேட்பாங்கன்னு தெரியலையே தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நீங்கள் குழப்பறதை விட கான்செப்டை சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஒவ்வொன்றா எடுத்து கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கோங்க. இலக்கணத்தில் விதி எதாவது இருந்துச்சுன்னா விதிகளை மறக்கவே கூடாது. ஓகேங்களா. விதியை மறந்துட்டோம் அப்படின்னா இலக்கணம் மறந்துடும். ஸோ அப்போ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு டஃப்பாக தெரியும். ஸோ அதனால் புரிஞ்சு படிங்க, கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் ஆல்.